ஊரையே கண் கலங்க வைத்த அண்ணன் தங்கை பாசம். தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே. அண்ணன் உயிரிழந்த செய்தி கேட்ட அடுத்த மாத்திரத்தில் மயங்கி விழுந்து உயிரை விட்ட தங்கை. யாரு செஞ்ச பாவம் இது? பாச மலரை வென்ற தருணம். தொப்புள் கொடி உறவு என்றாலே தனி பாசமும் நேசமும் உண்டு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த பிரச்சனை வந்தாலும் துணை நிற்கும் அண்ணன். அண்ணனுக்கு ஒன்று என்றால் எந்த உதவியையும் செய்ய ஓடி வரும் தங்கை. இப்படி உயிருக்கு உயிராய் வாழ்ந்தவர்கள்தான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளையாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த 90 வயதான சீனிவாசன். அவரது வீட்டின் அருகே வசித்து வரும் தங்கை 72 வயதான தவமணி. சிலம்பாட்ட வீரரான சீனிவாசனுக்கு 10 பிள்ளைகளாம். ஊரில் அண்ணன் தங்கை பாசத்திற்கு இலக்கணமாக வாழ்ந்த அவர்கள் முதுமை வயதை அடைந்ததை தொடர்ந்து கடந்த 1 மாத காலமாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த சீனிவாசன் திடீரென காலமானார். இந்த தகவல் அறிந்த சீனிவாசனின் தங்கை தவமணி செய்தி கேட்ட அடுத்த நொடியே உயிரிழந்ததாக வேதனை தகவல்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. அதனைத் தொடர்ந்து அண்ணன் தங்கை இருவரின் உடலும் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டு பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி பாசத்திற்கு இலக்கணமான அண்ணன் தங்கையின் உடலை தகனம் செய்து வழிபட்டு வந்திருக்கின்றனர்.